இன்றைய புனிதர் செப்டம்பர் 3 திருத்தந்தை பெரிய கிரகோரியார் மறைவல்லுனர். பிறப்பு 540 ரோம். இறப்பு மார்ச் 12 604. பாதுகாவல் ஆசிரியர்கள் மாணவர்கள் தொற்று நோயிலிருந்த இவர் தனது 30ஆம் வயதில் ரோம் நகரின் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடவுள் இவரை தம் பணிக்கு அழைப்பதை உணர்ந்த கிரகோரியா அப்பதவியிலிருந்து விலகி புனித ஆசீர்வாதப்ப சபையில் சேர்ந்தார். மிகுந்த பக்தியோடு பயிற்சிகளை பெற்று குருவானார். பின்னர் கான்ஸ்டாண்டினோபிளில் திருத்தந்தையின் பிரதிநிதியாக பணியாற்றினார். 590ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் நாள் பேதுருவின் அரியணைக்கு உயர்த்த பெற்றார். அப்பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து இடைவிடாமல் திருச்சபைக்காக உழைத்தார். எச்சூழலிலும் நேர்மையை கடைபிடித்து ஆட்சி செய்தார். தன்னால் இயன்றவரை ஏழை எளியவர்களுக்கு உதவினார். சிசிலி என்ற தீவில் பல துறவற மடங்களை தொடங்கி இறைப்பணியை வளர்த்தெடுத்தார். தன் ஆட்சியில் இருந்த சிறைப்பட்ட மக்களை மீட்டார். திருச்சபையில் நேர்மையின்றி நெறிகெட்ட பதவியில் இருந்த பணியாளர்களையும் குருக்களையும் பணியிலிருந்து நீக்கினார். அப்போது லம்பார்ட் என்ற இனத்தை சேர்ந்த அரக்கர்கள் கிறிஸ்துவ மக்களையும் திருச்சபையும் கடுமையாக தாக்கினர். அவர்களை மிக தைரியத்துடன் கிரகோரியார் அடக்கினார். தன் பதவி காலத்தில் யூத மக்களுக்கு முன்னிடம் கொடுத்தார். அக்காலத்தில் பிளேக் நோய் நாடெங்கும் பரவி வந்ததால் பெருமளவில் மக்களுக்கு உதவினார். அம்மக்களிடையே திருமறையை பரவ செய்து அதை நிலைநாட்டினார். இவர் பல நூல்களை எழுதி அதன் வழியாகவும் திருச்சபையை வளர்த்தெடுத்தார். ஜெபம். அன்பான இறைவா, அறிவு, திறமை, பேர், புகழ் என்று அனைத்தும் இருந்தும் எதுவும் இல்லாதவர் போல் வாழ்ந்து உமக்காக மட்டுமே வாழ்ந்த புனித பெரிய கிரகோரியாரை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து உமக்குரியவராக வாழ்ந்த அவரின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் வாழ உமதருள் தாரும். ஆமென்.